சூழ்நிலைகள் எதற்காக இருக்குது என்றால் அதனோடு நாம் சண்டை போட்டு அதன்படி செயல்பட வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தலை குனிவதல்ல, சூழ்நிலைகளோடு சண்டை போட்டு அதை மாற்றும்படியாக. இதைத்தான் நாம் கூறுகிறோம் ஒரு கிறிஸ்தவர். இதுதான் கிறிஸ்தவர் ஆகுவதற்கு ஒரு அர்த்தம். சூழ்நிலைகளை மேற்கொள்கிறீர்கள், சூழ்நிலை மேல் ஜெயம் எடுக்கிறீர்கள், சூழ்நிலைகளிடம் தலை குனிவதில்லை. அநேக நேரங்களில் நீங்கள் அதை தியானிக்கவில்லை என்றால் தொடர்ந்து அதற்கு தனி குனிந்து கொண்டுதான் இருப்பீர்கள். இதனால் தான் நீங்கள் இந்த கிறிஸ்தவத்தை தியானிக்க வேண்டும். வார்த்தையின்படி இல்லாத சூழ்நிலையில் வரும்பொழுது நீங்கள் அதை மேற்கொள்கிறீர்கள், நீங்கள் அதை ஜெயம் எடுக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்களோடு எப்படி செயல்படுகிறார் என்று. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு எப்படி செயல்படுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். என்ன நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறீர்களா? Praise the Lord. பிதாவே, நீர் தயவுள்ளவர், நீர் நீதிமான். நன்றி பிதாவே, உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய அன்பிற்காக. இந்த உலகம் உங்களுடையது, நாங்கள் உங்களுடைய கையின் கிரியைகளாக இருக்கிறோம். நன்றி பிதாவே, அந்த வெற்றியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக, உங்களுடைய புத்தி, ஞான புத்தி, அறிதலை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி பிதாவே. அப்படியான ஒரு இருதயத்தை, உண்மையில் அன்பு செலுத்தும்படியான இருதயத்தை, அப்படியான ஒரு எண்ணங்களை உண்மை புரிந்து கொள்ளும்படியான நன்றி பிதாவே. நன்றி உங்களுடைய ஆவிற்காக நீர் கொடுத்த அந்த நன்றி. நாங்கள் இங்கு இருக்கிறோம், உங்களுடைய ராஜ்யத்தின் தூதர்களாக இருக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்காக, உங்களுடைய மகிமைக்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். நீங்கள் உட்காரலாம். ஹல்லேலூயா. அருகில் பார்த்து சந்தோஷமாக வரவேற்கிறோம், உங்களை வரவேற்கிறோம் புதிய மாதத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சிற்றித்திருக்கிறார். அவரை புரிந்து கொள்வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. எவ்வளவு ஆக அவரை, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறீர்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் உங்களுடைய அழகை பார்க்க முடியும். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் தொடர்ந்து தாங்களே அவருடைய வார்த்தையில் காண்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தின்படியாக பார்க்காதீர்கள், நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையின்படி பார்க்காதீர்கள். மட்டுமே ஒரு மனிதர் தண்ணீர் இருக்கிறார் அப்படி என்றால் அவர் மீன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். புரிகிறதா? இருக்கலாம், நீங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் அப்படித்தான் அந்த சூழ்நிலையில் கூறுவது போல இருக்கிறேன். நான் கூறியது போல நீங்கள் தண்ணீரில் நீந்த செல்லலாம். ஆனால் இதற்கு அர்த்தமல்ல நீங்கள் மீன் என்று. நீங்கள் தாங்களே அந்த சூழ்நிலையின்படியாக நீங்கள் தங்களை எண்ணிக்கொள்ளாதீர்கள். இந்த உலகம் விரும்புகிறது நாம் நம்மை சூழ்நிலையின்படியாக வரையறுக்கப்பட வேண்டும் என்று. நாம் அதை செய்யாத பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று. அது அப்படியாக ஒருவருடைய வங்கியில் பணம் இல்லை, அவரை பார்த்து உலகத்தார் கூடுவார்கள் அவர் ஏழை என்று. ஆனால் அந்த உலகத்தாரிடம் நீங்கள் கேளுங்கள், ஒருவர் தண்ணீரில் இருந்தால் நாம் கூற முடியுமா அவர் மீன் என்று? கூற முடியுமா? பின்பு அவர் கூறுவார்கள், இல்லை இல்லை அவர் மனிதர், ஆனால் தண்ணீரில் இருக்கிறார். அதேபோல நான் கூறுகிறேன், ஒருவேளை அவர் வங்கியில் பணம் இல்லை, ஆனாலும் நீங்கள் பணக்காரர். ஒருவேளை வங்கியில் பணம் இல்லை. Praise the Lord. Hallelujah. It is important. அதேபோல தான் உங்களுக்கு நோய்க்குடைய அறிகுறி தெரியலாம், ஆனால் நீங்கள் வியாதியஸ்தர்கள் அல்ல, நீங்கள் சுகப்பட்டிருக்கிறீர்கள். அதேபோல தான் நீங்கள் நீரில் இருந்தாலும் மீன்கள் அல்ல, நீங்கள் தண்ணீரில் செல்லலாம்.
மனிதன் பிரச்சனையில் இருக்கலாம், பட் அந்த நபர் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவர் அந்த பிரச்சனையில் இருப்பதற்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நபர் தண்ணீர் இருப்பது போல அதை கவனிக்க வேண்டும். அவர் தண்ணீரில் இருப்பதற்கல்ல, அவர் சில நேரங்களுக்காக அங்கு சென்றிருக்கிறார். அவர் பெர்மனண்டாக அந்த தண்ணீரில் அவருடைய வீட்டை கட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் அங்கிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். ஏனென்றால் அவர் மீன் அல்ல, அவர் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். பாருங்கள், ஒருவர் மிருகத்தை போல இருக்கிறார். கரடி முன்பாக வந்த கரடி போல அவர் ஆக்டிங் பண்ணால் அவர் கரடி அல்ல. ஸோ நீங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டியது, அந்த புரிதலிலிருந்து விலகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை உங்களை காண்பிப்பதை, உலகத்தில் அநேக டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது, அநேகமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அநேக முறையாக வரையறுக்க செய்கிறார்கள். நாம் பள்ளிக்கு சென்றால் அங்கு நம்மளை வேறு விதமாக வரையறுப்பார்கள். நாம் எந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கோமோ அந்த ஜாதியின்படி நம்மளை வரையறுப்பார்கள். பட் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், சொல்லுங்கள் நான் ஒரு கிறிஸ்தவன். சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். Praise the Lord. நீங்கள் தொடர்ந்து இது உங்களுடைய பொறுப்பு, இது தேவனுடைய பொறுப்பு அல்ல. அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இது உங்களுடைய வேலை. வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டு, இது உங்களுடைய வேலை. நீங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வங்கியில் பணம் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து எங்கு பார்க்கிறீர்கள்? நான் ஒரு பணக்காரன், நான் பணக்காரன், நான் பணக்காரன். நீங்கள் அந்த வங்கி பணத்தை பார்க்கவில்லை. ஒருவேளை நீங்கள் அந்த வங்கியில் இருக்க பணத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது பிரச்சனையாகிவிடும், ரொம்ப பெரிய பிரச்சனையாகிவிடும். உங்களை அறிதலிருந்து நீங்கள் தூரமாக சென்று விடுவீர்கள். அந்த நபர் தன்னைத்தானே ஒரு மீனாக எண்ணிக்கொண்டால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். அநேக பேருக்கு இப்படித்தான் நடக்கிறது. ஸோ நீங்கள் சரி தவறை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சமூகத்தை பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை உங்களுக்கு சரி தவறை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தின் சிந்தை மேம்படுகிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை முதல் நாளில் இருந்தே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. Praise the Lord. கேட்கிறீர்களா? சொல்லுங்கள், எல்லாத்தையும் விட மேம்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை. சந்தோஷமாக சொல்லுங்கள், எல்லாத்தையும் விட மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட யோயோ ஜனங்கள் யோயோ ஆகிவிட்டோம், நாம் மேம்படுத்த விட்டோம். இல்லை, நீங்கள் யோயோ ஆவதற்கு முன்னாலே தேவனுடைய வார்த்தை யோயோ ஆக இருக்கிறது. Praise the Lord. உங்களுடைய ஸ்வாக்ஸை விட தேவனுடைய வார்த்தையின் ஸ்வாக்ஸ் இருக்கிறது. Praise the Lord. இருக்கிறீர்களா? சொல்லுங்கள், வார்த்தை அதிவேகம். புரிகிறதா? அநேக பேர் புரிவதில்லை. தேவனுடைய வார்த்தை இந்த சமூகத்தை விட முன்னேறி இருக்கிறது. இது ஒரு சத்தியம். வார்த்தை சமூகத்தை விட முன்னேறி இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகள் முன்பு, எத்தனையோ ஆண்டுகள் முன்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை இந்த சமூகத்தை விட முன்னாடி இருந்தது. என்ன உங்களுக்கு தெரியுமா? வேதம் ஒரு மாத்திர புஸ்தகம். நான் உங்களுக்கு தெரிவித்தேன், வேதம் ஒரு மாத்திர புஸ்தகம். அதில் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த மதத்தின் புஸ்தகத்திலும் தீர்க்க தரிசனங்கள் எழுதப்படவில்லை. வெறும் அவர்களிடத்தில் கதைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ நீங்கள் யாரையும் சொல்லிவிடாதீர்கள், வார்த்தையின்படி ஜீவிக்கிறீர்கள், நேரத்தின்படி நீங்கள் வாழுங்கள் என்று. நான் இந்த சமூகத்தை விட முன்னாடி கொண்டு தான் இருக்கிறேன். ஏனென்றால் வார்த்தை இந்த சமூகத்தை விட முன்னாடி இருக்கிறது. பிரைஸ். வார்த்தையோட அட்வான்ஸ் எதுவுமே இல்லை. சொல்லுங்கள், எல்லாத்தையும் விட அட்வான்ஸ் தேவனுடைய வார்த்தை. எல்லாத்தையும் விட அட்வான்ஸ். 7G. இளைஞர்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், சீக்கிரமாக புரிந்து கொள்வார்கள். 7G என்னது? தேவனுடைய வார்த்தை. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் ஆக வேண்டும் என்றால், ஸோ உங்களுக்கு ஸ்வாக் தேவை என்றால் வார்த்தையின்படி ஜீவிக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை உண்மையான பிரகாசம். தேவனுடைய வார்த்தை எல்லாற்றையும் விட அட்வான்ஸ், ஒரு மாத்திர சத்தியம். அதே போலத்தான் வார்த்தை உங்களை பற்றி ஒன்று கூறும் பொழுது அதை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் அது ஒரு சத்தியம் ஆகலாம். அந்த சமயத்தில் அந்த உண்மை அந்த சூழ்நிலையோடு சார்ந்து இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை இந்த சத்தியத்துடன் தொடர்பாகிவிடும். Praise the Lord. எத்தனை பேர் புரிகிறீர்கள்?
பவுடர் தெரியுமா? சில பேருக்கு பவுடர் தெரியும், பெண்களுக்கு தெரியும். பெண்களுக்கு தன்னுடைய முகம் அழகா இல்லை என்றால் பவுடர் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அது வரைக்கும் அவருடைய மனதில் இருக்க அந்த முகம் வராத வரைக்கும் இந்த முயற்சியை விட்டு விட மாட்டார்கள். கண்மையும் போடுவார்கள், லிப்ஸ்டிக் போடுவார்கள். அவர்கள் பார்த்த அந்த அழகு தெரியும் வரைக்கும் மற்றவர்களுக்கு புரிகிறதா? அது வரைக்கும் அந்த அழகு கிடைக்காத வரைக்கும் மேக்கப் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த முயற்சியை அவர் விட்டுவிட மாட்டார். நான் அழகாக இல்லை என்பது முயற்சியை விட்டுவிடுவார்களா? அதே போலத்தான் உங்களுடைய சூழ்நிலை மாறாத வரைக்கும் நீங்கள் வார்த்தையை செயல்படுத்தி கொண்டே இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு அடிக்கு மேலே மற்றொரு அடி. ஒரு டைம் ஃபவுண்டேஷன் போட்டு அந்த கருப்பு போகவில்லை என்றால் திரும்பவும் போடவும். ஒரு டைம் பவுடர் போட்டு அந்த கருப்பு போகவில்லை என்றால் திரும்பவும் பவுடர் போட வேண்டும். ஒரு டைம் லிப்ஸ்டிக் போட்டு உதடு சிவப்பாகவில்லை என்றால் மறுபடியும் போட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் நீங்கள் வார்த்தைகள் செயல்படுத்தி கொண்டே இருங்கள், உங்களுடைய முகம் மாறாத வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அநேக பேர் இங்கு தங்களுடைய முயற்சிகளை விட்டு விடுகிறார்கள். பாஸ்டர், நான் 2 முறை வார்த்தை கூறினேன், ஒன்றுமே நடக்கவில்லை. நான் கூறுகிறேன், பெண்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மேக்கப் இப்படி போட வேண்டும் என்று. அவர்கள் அந்த முயற்சியை விடுவதில்லை. 2 மணி நேரம் ஆனாலும் கூட போட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த அழகு வராத வரைக்கும். அதே போலத்தான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், உங்களுடைய சூழ்நிலை மாறாத வரைக்கும் வார்த்தைகளை செயல்படுத்தி கொண்டே இருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் ஒரு வெற்றியாளரை விட சிறந்தவன், நான் வெற்றியாளரை விட சிறந்தவன், நான் ஜெயம் எடுக்க இருக்கிறேன், நான் வெற்றியாளரை விட சிறந்தவன், நான் தோல்வி அடைய முடியாது, நான் ஏழ்மையாக முடியாது, நான் வியாதிப்பட முடியாது, நான் வெற்றியாளரை விட பெரியவன். இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். சாத்தானுக்கு என்னிடத்தில் எந்த அதிகாரம் இல்லை. நான் இந்த உலகத்தை ஜெயமெடுத்திருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் ஜெயமெடுத்திருக்கிறேன். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் கூடாரம். எந்த ஒரு வியாதியும் எனக்குள் இருக்க முடியாது. நான் வெற்றி அடைய இருக்கிறேன். நான் வெற்றி அடையாத வரைக்கும் இந்த கதை முடிவதில்லை. அந்த கதை அப்பொழுதுதான் முடியும், நான் ஜெயித்த பிறகு. அந்த மேக்கப் அப்பொழுதுதான் முடியும், நான் அழகாக தெரியும் பொழுதுதான். சரியா? தட்ஸ் வே ஐ திங்க். நாம் எப்பொழுது வரை தலைவாரி கொண்டிருப்போம், அது சரியா ஆகாத வரைக்கும். நீங்கள் சொல்லுவீர்களா, என்னுடைய முடி சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று, அது சரியாக முடியாது என்று. நீங்கள் தோல்வி அடைவதில்லை. நீங்கள் உங்கள் சரீரத்தில் தோல்வி அடையவில்லை என்றால் உங்களுடைய சூழ்நிலையிலும் நீங்கள் தோல்வி அடைவதை மறுத்துவிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஜெயம் எடுக்க இருக்கிறேன். நான் ஜெயம் எடுக்காத வரைக்கும் அந்த கதை முடிவதில்லை. ஸோ இது உங்களை பொறுத்தது. உங்களுடைய கதையை நீங்கள் எப்பொழுது முடிக்கிறீர்கள் என்று. உங்களுடைய படம் எப்பொழுது முடியும்? தேவனின்படி உங்களுடைய கதை அப்பொழுது தான் முடிய வேண்டும். எப்பொழுது நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்களோ அப்பொழுது. நீங்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல அந்த பெண் தொடர்ந்து தன்னுடைய மேக்கப் செய்து கொண்டே இருக்கிறாள். அந்த ஆண் தொடர்ந்து தன் மேல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது போல நீங்கள் விரும்புவதை அடையாத வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இங்கு வந்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். வேணும் உங்களிடத்தில் முன்பு நீங்கள் ஒல்லியாக இருந்தீர்கள், இப்பொழுது கொஞ்சம் வெயிட் ஆகிவிட்டீர்கள். காலையில் உங்கள் அல்மாரியில் நீங்கள் பார்த்தீர்கள், தற்போது உள்ள அளவின்படியான ஆடைகள் எல்லாம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் பழையதை நீங்கள் அணிய முடியாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்களா? வரமாட்டீர்கள். எப்பொழுது வரை உங்களுடைய அளவின்படி இருக்க துணியை தேடாத வரைக்கும் நீங்கள் தோல்வியடை விட்டுவிட மாட்டீர்கள். அதுபோல தான் வார்த்தையின்படி செயல்பட வரும்பொழுது தோல்வி அடைய இட்டுக்கொள்ளாதீர்கள். அருகில் இருப்ப சொல்லுங்கள், தோல்வி அடைய மறுத்து விடுங்கள். அருகில் இருப்ப சொல்லுங்கள், தோல்வி அடையதை மறுத்து விடுங்கள். தோல்வி அடையதை மறுத்து விடுங்கள். சொல்லுங்கள், நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஜெயம் எடுக்க இருக்கிறேன். உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது நீங்கள் ஜெயத்துக்கு தான் இருக்கிறீர்கள் என்று. சமூகம் உங்களுக்கு தெரியப்படுத்தாது நீங்கள் ஜெயம் எடுக்கத்தான் இருக்கிறீர்கள் என்று. சமூகம் கூறும் இந்த பாக்கியத்தை யாரை எதிர்கொள்ள முடியும்? அதனோடு சமாதானம் பள்ளிக்கொள்ளுங்கள். மகனே, இந்த சூழ்நிலையில் சண்டை போட்டு யார் ஜெயம் எடுக்க முடியும்? நீங்கள் இப்படியா கேட்கவில்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேட்டதில்லையா? குழந்தையிலிருந்து இப்படி கேட்டதில்லையா? சூழ்நிலையோடு யார் சண்டை போட முடியும்? எழுதியிருக்கிறது ஆகித்தானே மகனே.
நான் கூறும் இந்த அரசாங்கமே சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு புரியவில்லை, நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் என்று. Praise the Lord. So, நீங்கள் கூறுகிறீர்கள் சூழ்நிலையோடு சண்டை போடாதீர்கள் என்று. சூழ்நிலைகள் அதற்காகத்தான் இருக்கிறது, அதனோடு நாம் சண்டை போடும்படி அதன்படி செயல்பட வேண்டும். நாம் சூழ்நிலைகளுக்கு எதிராக தலைகுனிவதற்கல்ல, சூழ்நிலையோடு சண்டையிட்டு அதை மாற்றுவதற்காக இருக்கிறோம். இதைத்தான் நாம் கூறுகிற ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு இதுதான் அர்த்தம். என்னவென்றால் நீங்கள் சூழ்நிலையோடு சண்டையிடுகிறீர்கள், சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் சூழ்நிலைக்கு முன்பாக தங்கள் தலை குனிவதில்லை. ஆனால் அநேக நேரம் அதை நீங்கள் தியானிக்காத பொழுது நீங்கள் தொடர்ந்து தலை குனிந்து கொண்டுதான் இருப்பீர்கள். இதனால் தான் நீங்கள் இந்த கிறிஸ்தவத்தை தொடர்ந்து தியானிக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு மாறான சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் சண்டையிடுகிறீர்கள், நீங்கள் அதை ஜெயம் எடுக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களோடு எப்படி செயல்படுகிறார் என்று, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு எப்படி செயல்படுகிறார் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சிறு குழந்தைகள் எப்படித்தானே நீங்கள் இருந்தீர்கள்? சிறு குழந்தைகள் எப்படித்தான் இருந்தீர்கள்? உங்கள் தந்தையோடு நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு இருப்பீர்கள். எவ்வளவு தள்ளுபடி கிடைக்கும்? ₹100 கொடுத்து விடுங்கள், வாங்கிக்கொள். ரொம்ப எளிதாக கிடைத்து விட்டது. பிறகு அப்பா ₹200 கொடுத்து விடுங்கள். இருந்தும் கிடைத்து விட்டது. இன்னும் தைரியம் வந்து விடுகிறது. ₹500 கொடுத்து விடுங்கள், அடி கிடைக்கும். நாம் ட்ரை செய்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ட்ரை செய்ய வேண்டும். நீங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறீர்கள். Praise the Lord. அருகில் இருப்பவா சொல்லுங்கள், சூழ்நிலையை மாற்றுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக இருக்கிறீர்கள். சூழ்நிலை மாற்றுவதற்கான தைரியம் கொள்ளுங்கள். Praise the Lord. அருகில் இருப்பா சொல்லுங்கள், தைரியமாகுங்கள், சூழ்நிலைகளை மாற்றுங்கள். Praise the Lord. ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. Praise the Lord. இது என்னுடைய ஜெயமெடுக்கிற நேரம். Praise the Lord. சொல்லுங்கள், எழும்பி பிரகாசி, ஏனென்றால் உன் ஒளி வந்துவிட்டது. அது அப்படியாக அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள், எழுந்திரு, நீதான் மணமகள். போல் கூறுவார், நான் மேக்கப் போடுகிறேன். அதிக மேக்கப் யார் போடுகிறார்? மணமகள் தான். ஸோ இது உங்களுடைய நேரம் வந்துவிட்டது. சொல்லுங்கள், இது என்னுடைய நேரம் ஜெயிப்பதற்கு, இது என்னுடைய காலம் முன்னேறுவதற்கானது. நான் எழும்ப வேண்டும் மற்றும் பிரகாசிக்க வேண்டும். சிம்பிள். இது உங்களுடைய நேரம். ஸோ நீங்கள் சொல்லாதீர்கள், என்னுடைய டைம் வரும். அவருடைய வாழ்க்கை பொழுது இதை பாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் குறிகள் வரும், அது இன்னும் முன்னேறி சென்றுவிடும். அந்த பாட்டு தவறானது இல்லையா? எல்லோரும் அதைத்தான் பாடுகிறார்கள், என்னுடைய நேரம் வரும். எதுக்கு நடமாடுகிறது? நம்முடையவர் வந்து விட்டார். Praise the Lord. சொல்லுங்கள், என்னுடைய நேரம் வந்து விட்டது. இது என்னுடைய நேரம், ஜெயம் எடுப்பதற்கு, முன்னேறுவதற்கு, பிரகாசிப்பதற்கு. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. சொல்லுங்கள், கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய மகிமை. இது நம்முடைய நேரம் வந்திருக்கிறது. ஓ லார்ட், இது நம்முடைய நேரம் எந்த மனிதனாலும் வரவில்லை, இந்த நேரம் தேவனால் வந்திருக்கிறது. Praise the Lord. சிந்தித்து பாருங்கள், தேவன் தான் இந்த ஒரு நல்ல சமயத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நல்லதொரு நேரத்தில். உலகார் நினைக்கிறார்கள் விலைவாசி உயர்ந்து விட்டது, நான் நினைக்கிறேன் நான் உயர்கிறேன். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் உயரக்கூடிய நேரம், நான் பிரகாசிக்க வேண்டிய நேரம், நான் ஜெயமெடுக்கிற நேரம், நான் கோடீஸ்வரர் ஆவதற்கான நேரம். இது என்னுடைய நேரம். ஆனால் நான் கொடுத்த இந்த மேக்கப்பை போட்டுக்கொண்டிருங்கள், சரிதானே? நான் கொடுக்கிற அந்த பவுடர், அதைத்தான் நீங்கள் போடுங்கள், வேறு எந்த பவுடரும் போடாதீர்கள். நாளை காலை சொல்லாதீர்கள், பாலின் விலை உயர்ந்து விட்டது என்று. எந்த பவுடர் நீங்கள் எடுத்து விட்டீர்கள்? மண் எடுத்து விட்டு வந்து விட்டீர்களா? நான் கொடுக்கிற பவுடர் அநேக நேரம் நல்ல பவுடர் நான் கொடுக்கிறேன். ஜனங்கள் அதை விட்டு வேறு எந்த குவாலிட்டிக்கான பவுடர் எடுக்கிறார்கள் தெரியவில்லை. லோக்கல் குவாலிட்டி நான் கொடுக்கிறேன், ஹெவன்லி குவாலிட்டியானது. Praise the Lord. நான் சொர்க்கத்திற்கான குவாலிட்டி கொடுக்கிறேன்.
ஆனால் இவர்கள் எதை போட்டுக்கொள்வார்கள் விலைன்னு தெரியவில்லை எந்தெந்த குவாலிட்டி எல்லாம் போடுகிறார்கள் என்று. நம்மளுடைய பவுடரை போட்டுக்கொள்ளுங்கள். அப்படியான பவுடரை தான் நான் ஆத்மாவிலே நீங்கள் போடுகிறீர்கள். உங்கள் ஆவி பிரகாசிக்கும் பொழுது மற்ற எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். Praise the Lord. Hallelujah. புரிகிறதா உங்களுக்கு? கலைஞராக இருக்கிறவர்களுக்கு நான் என்ன கூறுகிறேன் என்று அவர்கள் புரிவார்கள். தங்களுடைய உடன்கட்டுகளை அமைக்கிறார்கள். அந்த டைரக்டர் அருகாமையில் சென்று கொண்டிருப்பார்கள். அப்படித்தானே? டைரக்டர் சொல்வார், நீ ரொம்ப இரவாக இருக்கிறே அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்களேன் சார். ஸோ நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது சூழ்நிலை கூட சொல்லும், இவர்தான் நம்முடைய கதையின் ஹீரோ. ஸோ நீங்கள் ஹீரோவாக வேண்டும். சொல்லுங்கள், நான் ஹீரோவாக வேண்டும். அருகில் போய் சொல்லுங்கள், ஹீரோவாக வேண்டும். ஹலோ, சரியா? நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையின் ஹீரோவாக இருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலை மேல் ஹீரோவாக இருக்கிறீர்களா? அநேக பேர் தங்களுடைய சூழ்நிலைக்கு தங்களே வில்லனாக இருக்கிறார்கள். தங்களுடைய சூழ்நிலைகளை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஹீரோ ஆவதை விட, ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஆவியை பிரகாசிக்க செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆவியை பிரகாசிக்க செய்வதில்லை. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் உலகம் ரொம்ப மோசமானது என்று. உலகம் மோசமல்ல, நீங்கள் தங்களுடைய ஆவியை பிரகாசிக்க செய்யவில்லை. உங்களை பிரகாசிக்க செய்வது உங்களுடைய வேலை. வேறு யாரும் உங்களை பிரகாசிக்க செய்ய வரமாட்டார்கள். எல்லோரும் தங்களை பிரகாசிக்க செய்வதிலே இருக்கிறார்கள். அது சரிதானே? யாருக்கும் உங்களை பிரகாசிக்க செய்வதற்கான ப்ரொஜெக்டை கொடுக்கப்படவில்லை. நல்ல ஒருவர் பிரகாசிக்க செய்கிறார் என்றால் அவர் உங்களிடத்தில் பணத்தை வாங்கிக் கொள்வார். தேவன் ஒருவர் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக பிரகாசிக்க செய்வார். அது அப்படியாக தேவன் என்னை அனுப்புகிறார் உங்களை பிரகாசிக்க செய்யும்படியாக. அது அப்படியாக நீங்கள் மருதாணி போடுகிறீர்கள். அது 3 நாளுக்கு பிறகுதான் வெளிவரும். அதன் பிறகு சென்றுவிடும். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் ஆவியில் பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வார்த்தையில் உள்ளிருந்து உங்களை பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்க செய்யும். ஆனால் உங்களுடைய வேலை ஒன்றுதான், ஒரு முறை இந்த வார்த்தை உங்களுடைய ஆவியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்படியாக உங்கள் வாகனத்தில் நீங்கள் டயர் மாட்டிவிட்டீர்கள். அந்த டயர் என்ன செய்யும்? அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்கும். அது கலராத வரைக்கும். ஸோ உங்களுடைய அழகு அந்த உழைப்பினால் வராது. உங்களுடைய அழகு எதன் மூலமாக வரும்? இந்த வார்த்தையின் மூலமாக. உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம் அந்த புது வாகனத்தினால் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம் இந்த வார்த்தையின் மூலமாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு இப்படியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொடுத்திருக்கிறார், தங்களை பிரகாசிக்க செய்யும்படியாக. வேதாகம் கூறுகிறது மூசாவை பற்றி. சிந்தித்து பாருங்கள். இன்று வரைக்கும் எந்த ஒரு பியூட்டி கம்பெனியும் இப்படியான ப்ராடக்ட் செய்யவில்லை மூசாவின் இடத்தில் இருந்தது போல. வேதம் கூறுகிறது மூசா 40 நாள் 40 இரவு தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். ஆனால் மோசே வரும் பொழுது அவருடைய முகத்திலிருந்து இவ்வளவு பிரகாசம் எழுப்பினது. ஜனங்கள் கூறினால் உங்கள் முகத்தை பார்க்க முடியாது. ஆனால் கடைசியாக மோசே முகத்தில் துணி அணிந்து கொண்டார். நினைத்து பாருங்கள், மோசே முகத்தில் முக்காடு போட்டுக் கொண்டிருந்தார். பெண்கள் அந்த முக்காடு போடுவது போல தலையில் அப்படியாக போட்டுக்கொண்டு மோசே இதை அணிந்து கொண்டு இருந்தார். ஏனென்றால் மோசே இவ்வளவாக பிரகாசித்தார். ஜனங்கள் குருடாகி விட்டார்கள். அது அப்படியாக இந்த வெல்டிங் செய்வது போல. வெல்டிங் செய்வது அந்த கண்ணாடி போட வேண்டும். மோசையுடைய முகம் அவ்வளவாக பிரகாசித்தது. பெண்கள் சந்தோஷம் அடைய வேண்டுமே. எவ்வளவு ஒரு அழகான ப்ராடக்ட் நான் காண்பிக்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் அழகாக இல்லை என்று. இந்த வார்த்தையின் மூலமாக தங்களை பிரகாசிக்க செய்யுங்கள். மோசே பிரகாசித்துக் கொண்டிருந்தார். அருகில் சொல்லுங்கள், மோசே பிரகாசித்துக் கொண்டிருந்தார். கதை சொல்லுகிறீர்களா அல்லது உண்மையா? வேதம் கூறவில்லையா மோசே பிரகாசிக்கிறார் என்று? ஜனங்கள் கூறினார்கள், நாங்கள் உன்னை பார்க்க முடியாது, என் முகத்தில் எதை அணிந்துகொள். துணை. ஒரு மனிதர் 40 நாள் இரவு 40 நாள் பகல் மட்டுமே தேவனோடு இருந்தார். Praise the Lord. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக வாழ ஆரம்பித்து விட்டால். மோசேக்கு என்னவாக இருந்தது என்றால், மோசே தேவனுடைய பிரசன்னத்தில் 40 நாள் இரவு பகலும் இருந்தார். ஆனால் அவர் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மலையிலிருந்து இறங்கிய பொழுது இந்த பிரசன்னம் சென்று விட்டது. ஆனால் நமக்குள் இந்த பிரசன்னம் பெர்மனண்டாக இருக்கிறது. சொல்லுங்கள், அந்த பிரசன்னம் எனக்குள்ளாக பெர்மனண்டாக இருக்கிறது. ஹலோ, நான் கூறுகிற யாராவது இதை புரிந்து கொண்டால் இது எப்படியான காரியம் என்று. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதைத்தான்
செய்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் அனைத்தை விட்டுவிட்டு இதை செய்யவில்லை என்றால் அதன் அர்த்தம் நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று. நீங்கள் நினைக்கிறீர்கள் மற்ற காரியம் தேவை என்று, ஆனால் இந்த காரியம் செகண்டரி என்று, குறைந்த நேரம் தான் நான் கொடுப்பேன் என்று. இதன் அர்த்தம் நீங்கள் ஒண்ணுமே புரிந்து கொள்ளவில்லை என்று. இது அதை விட முக்கியமானது என்று. இந்த காரியம் அதை விட உங்களை பிரகாசிக்க செய்ய முடியும். எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுகத்தை பெற்று அனுபவித்தீர்கள்? உயர கரங்களை உயர்த்தீங்கன்னா ஏது லேசாக உயர்த்துகிறீர்கள்? அந்த தெய்வீக சுகம் என்ன பொய்யா அல்லது உண்மையா? வார்த்தை அந்த சுகத்தின் விஷயத்தில் சத்தியம் என்றால் வார்த்தை மற்ற காரியங்களிடம் சத்தியமாகத்தான் இருக்க முடியும். அது உங்களுடைய பொருளாதார விஷயத்திலும் சத்தியமாகத்தான் இருக்க முடியும். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சத்தியமாக இருக்கும். அது அப்படியாக கூறாதீர்கள். நீங்கள் அது தெய்வீக சுகத்தை கொடுக்கும்பொழுது மட்டும்தான் அது சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். மற்ற காரியங்களுக்கு அது சத்தியமாக நீங்கள் ஏற்கொள்ள மாட்டீர்கள். இது ரொம்ப பெரிய தவறாக இருக்கும். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். ஓ ஹல்லேலூயா! இதனால் தான் தேவன், praise the Lord. ஓ லார்ட் சொல்லுங்கள், இது தேவன் தான். ஓ this is beautiful. சொல்லுங்கள், இது தேவன் தான். இது தேவன் தான். ஹலோ சொல்லுங்கள், இது தேவன் தான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இங்கு அவர் தெரியப்படுத்துகிறார். தேவன் யார் என்று அதற்கு கொஞ்சம் ஒரு வரியில் ரெஸ்யூம் கொடுக்கிறார். இது தேவன் தான். யார்? அவர் கூறினார் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய. எத்தனை பேர் புரிகிறீர்கள்? நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் அதை பிராக்கெட்டில் போட்டுக்கொள்ளலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இது யாருடைய குவாலிட்டியை காண்பிக்கிறது? தேவனுடைய ஓ அந்த சென்னையில் உள்ள ஆண்டி யார்? அந்த உளவலன் பேசுவார் அந்த ஆண்டி, புரிகிறதா? ஓ அந்த பிராக்கெட்டில் அது புரிகிறதா உங்களுக்கு? அவர் என்ன தெரியப்படுத்துகிறார்? இதனால் தான் தேவன் கூறினார் இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க. இங்கே இருக்கிறது பிராக்கெட், அதை விளக்கிவிடும். சரிதானே? நேராக படிப்போம். This is beautiful. இதனால் தான் தேவன் தான் அவரே தான் நம்முடைய இதயத்தில் பிரகாசிக்கிறார். praise the Lord. நான் உங்களுக்கு காண்பித்தேன். உங்களுக்குள்ளாக யார் பிரகாசிக்கிறார்? தேவன். வாவ் 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 வாவ். நான் 24 மணி நேரம் இந்த வசனத்தின் உணவாக இருக்க முடியும், இப்படியாக செய்ய முடியும். வாவ், தேவன் எனக்குள்ளாக பிரகாசிக்கிறார். பா 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 ஹூ அக்கா காட்டிட்டா. தேவன் பிரகாசிக்கிறார். இதைத்தான் உங்களுடைய ஜீவனில் நீங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப பெரிய காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன, நம்முடைய இருதயங்களில் யார் பிரகாசிக்கிறார்? பிரகாசி இருக்கிறவரா இல்ல பிரகாசித்து விட்டாரா? வாவ் வாவ். எப்படி இந்த வசனத்தை கேட்டு நான் வேறு ஏதாவது செய்ய முடியும்? வாவ் வாவ். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். என்னோடு கூட சொல்ல முடியும், எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். எனக்குள் எனக்குள் எனக்குள். ஓ க்ளோரி, ஓ லார்ட். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். சொல்லுங்கள், எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். ஒரு வியாதி எனக்குள் இல்லை, தேவன் பிரகாசிக்கிறார். praise the Lord. புரிகிறதா நீங்கள்? நான் முதியவன் ஆகவில்லை, எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வயது முதிர்ச்சி அடையவில்லை, தேவன் எனக்குள்ள பிரகாசிக்கிறார். கேட்கிறீர்களா நீங்கள்? நான் ஏழையாகவில்லை, எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். சொல்லுங்கள், எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறான். எனக்குள் தேவன் பிரகாசிக்கிறார். சிந்தித்து பாருங்கள். இதை வாழ்க்கையிலே நீங்கள் தியானித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய ஜீவன் எங்கிருந்து இங்கு சென்றுவிடும். அன்னை வாசையில் பேசவும்
நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். இலபா சோண்டூர் இலபரபரபோ சாண்டரலபா. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். ரிலபோஷ். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. இது உங்களுடைய காணிக்கை தசம பாகம் பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். Praise the Lord. ஓ நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த காணிக்கை, இந்த தசம பாகம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த விதைகளை கொடுக்கும் நேரம் இந்த வார்த்தையின்படியாக கொடுத்திருக்கிறோம். வார்த்தையின்படி கொடுத்திருக்காக நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அமுக்கி குலுக்கி பெருகி அதை என்னுடைய மடியில் வைக்கிறீர்கள். எந்த குறையும் எங்களுக்கு இருக்க முடியாது. இந்த காணிக்கைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சொல்கிறோம். பெருக்கத்தின் சொல்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் உங்களுடைய பிள்ளை இது பெரியவராக இயேசுவின் நாமத்தில், பணக்கார ஆர்களாக இயேசுவின் நாமத்தில், சுவிசேஷம் இவர்களுடைய கரங்களில் பெறுகிறது இயேசுவின் நாமத்தில். இவருடைய உண்மையான இதயத்தோடு உமக்கு சேவை செய்வார்கள் இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்துவர்களுக்காக வளர்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில். இவருடைய செல் ஒவ்வொன்றும் 1000 இயேசுவின். ஒவ்வொருவரும் உங்களுடைய செல்லிடர் பாஸ்டாகிறார்கள் இயேசுவின். தேவன் உங்களுடைய பிள்ளை இது பெரியவராக இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்துவர்களுக்காக வளர்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில். இவருடைய செல் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஓடி பணத்தோடு இவர்கள் பார்ட்னர்ஷிப் ஆகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். தண்டி பிதாவை, தண்டி பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாக நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.